welcome back to the channel. Hope everyone is doing great. Thank you so much for tuning back into the channel. Thank you so much for your lovely support. You can see the smile in my face. So the bike is ready. Bike bike things they have changed to solve the issues. Nalla service I've already told in the last video, and their service and update were on time. So இன்னைக்கு வண்டி வந்துச்சு சொன்னாங்க. So போயிட்டு வண்டி பிக்கப் பண்ண வேண்டியதான், பண்ணிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு then we're going to do a long ride, kind of a long ride. அதெல்லாம் அவங்க அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வண்டி எப்படி இருக்குன்றதை நம்ம ஷோரூம் போய் பார்க்கலாம். I'll see you guys in motor vlog because நான் அங்கே போன கொஞ்ச நேரம் வந்து I have to check என்னென்ன பண்ணியிருக்காங்கலாம் ரொம்ப டீட்டெயிலாக கேட்டுட்டு then have to ride my bike and then அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம் சொல்லலாம். ரெக்டிஃபை ஆயிருந்தா சரிங்களா. I hope it is all clear. They are so confident. நல்லா பண்ணியிருக்காங்க and let's hope for the best. வாங்க போகலாம். ஓகே கைஸ், வண்டி எடுத்தாச்சு. டெஸ்ட் ட்ரைவுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி வண்டி நிறுத்தி வெளிச்சத்தில் பார்த்துடலான்றதான் இந்த சீங். ஏன்னா நம்ம ரைட் பண்ணல, இது இப்போ ரைட் பண்ண போகிறோம். Okay. ஒன்றும் இல்லை, I was doing just an inspection. வண்டி என்ன ஆச்சு அப்படின்னு ட்ரிப்பு வந்து 0 பண்ணிடுவோம். வாவ், சுவிட்சு சமத்தியாக இருக்காதுப்பா, மறந்து போச்செல்லாம். இந்த ட்ரிப்பை 0 பண்ணிடுவோம். ட்ரிப் 1. ஸோ இந்த ட்ரிப் 1 கிலோமீட்டர் பாருங்கள், 3594 கிலோமீட்டர்ஸ். இதில் வந்து என்னென்ன மாற்றிருக்காங்க இதுவுமே நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. ரீசன் இஸ், நான் இப்போ டெஸ்ட் ட்ரைவுக்கு எடுத்து வந்திருக்கேன். ஹவு டஸ் இட் ஃபீல், அதுதான் ஐ வாண்ட் டு செக். Let me just go for a short spin, maybe a long spin also. இதெல்லாம் கொஞ்சம் ஓகே தான். ரைட் சைட் புல்லிங் ஒன்றும் அந்தளவுக்கு அது இல்லை. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஹேண்டில் பார் சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குது, ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து கோன் செட் தான் டைட்டாக்கு நம்ம சொன்னோம். ஸோ கோன் செட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் ஓட்டி ஃபீல் பண்ணிவிட்டு தென் ஐ வில் ஸ்டார்ட் தி அப்டேட் உங்களுக்கு. ஓகே கேஸ், ஒரு 6 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியாச்சு. I could not give you any conclusion as of now because last 2 times நம்ம எப்படி தான் வந்து வண்டி எடுத்தோன்னே we felt so everything was okay அப்படின்னு ஃபீல் பண்ணதுக்கப்புறம் then we felt it's little different. But one thing I have to say, they worked really hard. OMR service centerல இருக்கிற RE team, they worked really hard to get our bike fixed மட்டும் இல்லாமல் they did a good study சொல்லலாம். ஆனால் நம்ம பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருந்தது. பிகாஸ் நம்ம வண்டி நம்ம தான் தெரிஞ்சுக்கணுன்றதுனால நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுக்கும்போது ஐ திங்க் we can get a better result அப்படின்றது எனக்கு ஒன்று புரியுது. லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த ஹேண்ட்லிங் வந்து இட் இஸ் லிட்டில் பெட்டர். அண்ட் பிரேக்ஸ், no, you can't avoid that sound guys. And then I don't think so we can, because அந்த sinted pad போடுறதுனால மேபி அதனாலயா எனக்கு தெரியல. எல்லாம் நம்மளோட கமெண்ட்ஸில் ப்ரீவியஸ் RE ஓனர்ஸ் எல்லாமே சொல்கிறது sinted padனால அதோட கேரக்டர் அப்படி தான் அது அப்படின்றாங்க. அதை நான் ஐ வில் ஸ்டடி இட் ப்ராப்பர்லி அண்ட் ஐ அப்டேட் யூ கைஸ். பட் இப்போதைக்கு வண்டி எப்படி இருக்குது நான் பார்க்குறேன்.
ஸோ 7 கிலோமீட்டரில் இன்ஜின் ஆக்ஸ் பற்றி நம்மளால் ஒரு கமெண்ட்டும் பேச முடியாது. அவங்க வந்து இன்றைக்கி 90 கிலோமீட்டர் ஓட்டுன்னு சொல்லி சொன்னார் அவங்க சர்வீஸ் டீமில். ஸோ ஒன்றுமே கேட்கல சார் அப்படின்னாங்க. தட்ஸ் வெல் அண்ட் குட். இப்போ நாளைக்கு நம்ம ஒரு 300 கிலோமீட்டர் ரைடு போகிறோம். தட் இஸ் 150 அப் அண்ட் டவுன் சேர்த்து மொத்தமாக 300. ஸோ இப்போ தெரிஞ்சிடும். நான் வந்து ஐ ஹேவ் ஒன் டவுட், மேபி ஏர் ஃபில் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஹேண்டில் பார் அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறலாம் கரெக்டான ஏர் ப்ரெஷர் இருந்தால். ஏர் ப்ரெஷர் செக் பண்ணியாச்சு. ஒரு 2 பாயிண்ட் கம்மியாக இருந்தது 2 வீல்லையுமே. ஸோ அதை செக் பண்ணிட்டோம், ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ அந்த ஓட்டின இந்த 8 கிலோமீட்டரில் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த சவுண்டு கேட்கல. சூப்பர் நைஸ். அண்ட் செகண்ட் மோஸ்ட் திங், பிரேக்ஸில் லைக் ஆல்ரெடி ஒரு சவுண்டு தான் அது. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் எனிதிங். This is a maximum they can do from their side. பாருங்க, பிரேக் பேட்ஸில் இட் ஹேப்பன்ஸ், எப்பயாச்சும் தான் அந்த சவுண்ட் வருது. ஸோ ஓகே வித் இட். இப்போது லாங்காக ஓட்டும் போது தெரியும். அண்ட் ஹேண்டிலிங் வந்து வண்டி வந்து நல்லாவே சேஞ்ச் பண்ணியிருக்குன்றது தெரியுது. இட் இஸ் டிஃப்ரெண்ட் இந்த சென்ஸ். பழைய மாதிரி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா கோன் செட் போக கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டில் பார் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னாங்க. அது அப்படி நடந்தால் நல்லது தான். நம்ம ஓகே, லாஸ்ட் டைம் சர்வீஸ் பண்ணி வந்தப்போ இருந்ததுக்கு இட் இஸ் லைக் ஃபார் பெட்டர். இந்த டேர்னிங்லாம் பண்ணவே முடியாது வண்டியை வச்சு. ஸோ ஒரு ஐடியாவில் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டலான்னு ஒரு பிளான். அதான் 10 கிலோமீட்டர் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அவங்க சர்வீஸ் சென்டர் போவோம். சர்வீஸ் சென்டர் போயிட்டு தென் வைல் கம்மிங் பேக் ஐ லெட் யூ கைஸ் நோ என்னென்னலாம் மாற்றிருக்காங்கன்னு. நான் பில்லு வந்து பார்க்குறேன். நான் பில்லை பார்த்துட்டு உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இங்கே மாற்றின பார்ட்ஸ் எல்லாமே வந்து தட் சால்வ்ஸ் மை என்டையர் திங். ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சர்வீஸ் சென்டர் தான் போகிறேன். அந்த லோ அண்ட் டார்க் சக். வாங்க சர்வீஸ் சென்டர் போவோம். சர்வீஸ் சென்டர் போயிட்டு அங்கே பேசிட்டு பில் எல்லாத்தையும் என்னன்னு செக் பண்ணிவிட்டு தென் ஐ லெட் யூ நோ வாட் த பார்ட்ஸ் தே ஹேவ் சேஞ்ச்ட். ஹேண்டில் பார் ஸ்ட்ரெயிட்டாக தானே இருக்குது. ஓகே, பேக் டு சர்வீஸ் சென்டர். மற்ற ஒர்க்கெலாம் முடிப்போம். பார்த்தீங்களா பிரேக் சவுண்டு வருது பார்த்தீங்களா. என்னென்னலாம் வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்றதை நான் உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணுறேன். த பைக் ஃபீல்ஸ் ரியலி குட். மேஜராக என்ன பண்ணியிருக்காங்க நம்ம வண்டியில், திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு பைக் ஐ வுட் சே. பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் தேங்க்ஃபுல்லி லைக் வி வென்ட் டு சச் எ சொல்யூஷன். ஆரி கொடுத்தாங்க. ஆரி சைட்லேருந்தே இந்த ஒரு சஜஷன் வந்து 2 சஜஷன் வந்தது. அதில் இது வந்து திஸ் இஸ் அல்டிமேட் தட் தே கேன் கோ.